Daily. Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே புதுப்பட்டு கிராம நிலக்குடை முன்பு தேங்கி நிற்கும் கழிவு நீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே பொதுமக்களின் நலன் கருதி தேங்கி நிற்கும் கழிவு நீரை அப்புறப்படுத்தி கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் அமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் உச்சநீதிமன்றத்தின் மாண்பை பாதுகாக்க கோரியும் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடி உயர்த்த கோரியும் விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் பெரியார் வைகை பாசன விவசாய சங்கம், தமிழக வெற்றி கழகம், நில வணிகர்கள் நலச்சங்கம் மற்றும் விவசாயிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னந்தூர் அருகே குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாரூர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீர் குடிக்க ஏற்பாடு செய்யப்படுவதாக உறுதி அளித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. ஊர்ல இருக்கிற அனைத்து மக்களும் உடம்பு சரியில்லாத காய்ச்சல் பல நோய்கள்ல படுத்து எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டதை பார்த்து ஊர் பொதுமக்கள் ஆத்திரப்பட்டு சனிக்கிழமை காலையில ஒரு 9-10 மணி அளவில் நாங்கள் சாலை மறியலுக்கு ஈடுபட்டு பஞ்சாயத்து கிளர்க்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போராடி எல்லாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து நாங்கள் நாளைக்கு இருந்து ஆற்று தண்ணி தரங்கன்னு சொல்லி உத்தரவாதத்தை கொடுத்து எங்களை நீக்கி இருக்கிறாரு. மறுபடியும் எங்களுக்கு நாளைக்கு ஆற்று தண்ணி வரலனா இதோட பெருசாக பண்ணுவோம். நாங்கள் எல்லா உரிய அதிகாரி கூட்டானே கூட முன்னால போய் உக்காந்து கலெக்டர் ஆபீஸ் மூலியமா அங்க கூட போய் உக்காந்து எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சு வச்சிருக்கிறோம். நாளைக்கு பார்க்குவோம், தண்ணி வந்தா பார்க்கும், வரலனாக்க நாளைக்கு கண்டிப்பா இதோட பெரிய அளவில் நாங்க போராட்டம் நடத்துவோம். நன்றி, வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்வதாக நில உரிமையாளர்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சோழகிரி போலீசார் முற்றுகையிட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 7வது மலர் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியினை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து விழா மேடையில் சிறப்புரையாற்றினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் மயில் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காரமடை வட்டார அரசு பள்ளி ஆசிரியர்கள் பங்கேற்றனர். வேலூரில் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணி பெண்ணை நேரில் சந்தித்த ரயில்வே அதிகாரிகள் கருணை தொகையாக 50,000 ரூபாய் வழங்கினர். முன்னதாக ரயில்வே கூடுதல் பொது மேலாளர், சென்னை ரயில்வே மருத்துவ அலுவலர்கள் ஆகியோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். வேலூரில் ரயிலில் பயணம் செய்த பெண் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த ரயில் நிலையத்தில் ரயில்வே இருப்பு பாதை போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் ஆகியோர் இணைந்து பொதுமக்களிடையே மற்றும் ரயிலில் பயணிக்கும் பெண்களிடம் பாதுகாப்பாக பயணம் செய்வது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் மேலும் காவல்துறையின் உதவி எண்ணை வெளியிட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் 15வது சப் ஜூனியர் சாப்ட் டென்னிஸ் போட்டிகள் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் போட்டியில் 24 மாவட்டங்களில் இருந்து 320 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பொன்னேரிக்கரை அருகே 14 வயது சிறுமியிடம் ஹரிஹரன் என்பவர் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்ததாக கூறி அவரது பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இதேபோல் கீழம்பி பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை விஷ்ணு என்பவர் காதலிக்குமாறு வற்புறுத்தி வந்த நிலையில் மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டதாக அவரது பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.